ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சுவையான இட்லி பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு நான் ரெண்டுமே கலந்து வச்சுருக்கேன். இது பைத்தம்பருப்பு, கடலை, வெள்ளை எள்ளு, மிளகு சீரகம் 1 டீஸ்பூன், பூண்டு 7 பல்லு, பெருங்காயத்தூள், காய்ந்த மிளகாய் 20 நம்பர் காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை, கல்லுப்பு, தேவையான அளவு கல்லுப்பு. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி இந்த காஞ்ச மிளகாவை 20 அப்படில 15 கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ இதெல்லாம் ஃப்ரை பண்ணிவிட்டு இட்லி பொடி எப்படி அரைக்கணுன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு உளுத்தம்பருப்பு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொன் வறுவலும் ஆனதுக்கப்புறம் எடுத்துடலாம். இதே மாதிரி வச்சுருக்கிற அந்த கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, பைத்தம்பருப்பு இது எல்லாமே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். காஞ்ச மிளகாய், மிளகு சீரகம், வெள்ளை எள்ளு இது எல்லாமே வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, பைத்தம்பருப்பு, வெள்ளை எள்ளு, காஞ்ச மிளகாய், இதிலே நான் கருவேப்பிலை, மிளகு சீரகம், பெருங்காயம் எல்லாமே வறுத்து வச்சுருக்கேன். கடலை மட்டும் நீங்கள் வறுக்க வேண்டாம். இந்த மாதிரி நீங்கள் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வறுத்து வச்சோம் இல்லைங்களா, எல்லா பருப்பையும் கருவேப்பிலை, மிளகாய் எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி நைஸாக அரைக்காமல் கொரன்னு இந்த மாதிரி அரைச்சி ஒரு காற்று புகாத டப்பாவில் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் இட்லி பொடியை, சுவையான இட்லி பொடியை ரசித்து சாப்பிடலாம். பொரியல் செய்கிறீங்கன்னா அதில் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து தூவி விட்டிங்கன்னா அந்த பொரியல் மிகவும் சுவையாக இருக்கும். இட்லி பொடி ரெடி.